தொடர்ந்து இடம்பெறுவது ஒரு கவிதை. இதனை வழங்க கின்றாரா தமிழ் பள்ளியின் மாணவர் வருகின்றார். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை கவிதையாக இங்கே வழங்குகின்றார். அவரை அன்போடு அழைக்கின்றோம்.
ஒயிலாட்டத்திற்கு செல்லவிருக்கின்றோம். காஜாங் பள்ளி மாணவர்கள் ஒயிலாட்டத்தினை வழங்கவிருக்கின்றார்கள். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்து மற்றும் ஒரு மன நிறைவான பாடல் அப்படின்னு சொல்லலாம். சிந்து நதியின் மிசை அப்படிங்கிற பாடலை நமக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள் சர்வேதா, தேவராஜ், அருள்வாணன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கின்
கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வேற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரண நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து சோனிகள் ஓட்டி விளையாடி வருவோம். మనసిది నీ కోసం మనుగడ నీ కోసం మమతా వేదం మాయని మధుపాదం, మమతా వేదం మాయని మధుపాసం. మనసిది నీ కోసం మనుగడ నీ కోసం. నీ కణకణ రాగం మన ఇని వైభోగం బలపుల పుగులాసం బహుదిన అవకాశం సానరిగుల ఆవేశం. சிங்களத்தீவினிற்போர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுடுத்தி வீதி சமைப்போம். சிங்களத்தீவினிற்போர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுடுத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரி மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்யுவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்யுவோம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரண நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
ஷர்வேதாவுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அல்லி மலர் ஆசிரியர் எங்கே இருக்காங்க? அல்லி மலர் ஆசிரியர் தான் இவ்வளவு சிறப்பாக நம்முடைய மாணவர்களை வந்து இவ்வளவு சிறப்பாக அவங்க வந்து ஒத்திகையிலும் சரி பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. அல்லி மலர் ஆசிரியருக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு பெரிய கைத்தட்டல். சரி, அதற்கு பிறகு நம்ம வந்து முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது என்னென்னா, மிக முக்கியமாக சிவாஜி மன்றத்துடைய நாடகம் ஒன்று இருக்கின்றது. முக்கியமானவர்கள் நடித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, அல்லது வானொலியில் அவர்களுடைய நடிப்பு குரல் அத்தனையும் கேட்டிருப்பீங்க. நேரடியாக உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் முன்னால் படைக்கவிருக்கின்றார்கள். இந்த நாடகம் சக்தி பிறக்குது மூச்சு நிலை எனும் தலைப்பை ஒட்டி எழுத்து இயக்கம் திரு அறிவழகன் முத்துசாமி அவர்கள். அவர் நல்ல பாடல்களையும் எழுதக்கூடியவர் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். சிவாஜி மன்றத்திலிருந்து அப்படின்னு சொன்னாலே, சிவாஜி மன்றம் அப்படின்னு சொன்னாலே நாடு தழுவிய அளவில் பல நிகழ்ச்சிகளை செய்தவர் நம்முடைய மறைந்த இயக்குனர் விஜயசிங்கம் அவர்கள் தான். பாரதி மன்றத்துக்கும் நல்ல தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஆரம்பத்திலிருந்து பாரதி மன்றத்தோடு நெருங்கிய தொடர்பில் மட்டுமல்லாது பல நிகழ்ச்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய நினைவாக இந்த நாடகத்தை சிவாஜி மன்றத்திலிருந்து இவர்கள் வழங்குகின்றார்கள். எழுத்து இயக்கம் திரு அறிவழகன் முத்துசாமி அவர்கள். அவர்களோடு நம்முடைய நடிகர்களை முதலில் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகின்றோம். திரு சண்முகநாதன் அவர்கள், நிறைய நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. அடுத்து குணசேகரன் அவர்கள், கே குணசேகரன் அவர்கள், நிறைய நாடகங்கள். அவருடைய குரலை கேட்டோன்னே இவர்தானா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே வேளையில் ரேணுகா சுகுமாரன், இவரோடு விண்ணரசு அறிவழகன் அவர்கள். இதோ உங்களுக்காக சக்தி பிறக்குது மூச்சு நிலை. நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? எதை தொட்டாலும் சரியா வர மாட்டேங்குது. பணம் இருந்தாதான் வாழ முடியுமா? படிச்சோம், படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை. நிறைய சாதிக்கணும்னு ஆசை. விஞ்ஞானி கலாம் ஐயா கனவு காணுங்க, அது நிஜமாகும்னு சொன்னாங்க. இங்க நமக்கு வர்ற கனவெல்லாம் பேய், பாம்பு, தண்ணியில் அடிச்சிட்டு போறது, சண்டை போடுறது, இதுதானே வழக்கமா வருது. என்னடா வாழ்க்கை இது? என்ன பண்றது? என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, நாடக வசனத்தை நடிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் வளர்றத முழுசா கேட்டிருப்பாரோ? இன்னும் புலம்பிக்கிட்டு தானே இருக்க? பலத்தை ஒத்திக்கையோ? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, பலத்தை காத்து வீசுதுல மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. சரி, உன் கூட்டாளிங்களா எங்க? அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கய்யா. சரி, அவங்கள பார்க்காம உனக்கு நேரம் போகாது. அவங்கள பார்த்துட்டு கிளம்பு. சரிங்க ஐயா. எனக்கு ஒரு புத்தகம் வேணும், நூலகத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, அப்புறம் பார்ப்போம். ஹலோப்பா, சொல்லுங்கப்பா. ஐயா, எங்கேயா இருக்க? அப்பா, நான் கணியன் ஐயா கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஓ, கணியன் ஐயா கூட பேசிகிட்டு இருக்கியா? ஆமாப்பா. ஐயா, அவர்கிட்ட பேசும்போது நல்லா மரியாதையாக பேசணும். அவர் பெரிய மனிதர். அது மட்டும் இல்லையா, அப்பாவுக்கு படித்து கொடுத்த வாத்தியாரும் கூட. சரியா? கவனம். சரிங்கப்பா. ஏன்ப்பா கால் பண்ணீங்க? ஐயா, நம்ம மாமாவுக்கு காடி வாங்கணுமா? அவர் வந்து பார்த்து கொடுக்க சொன்னார்யா. புது காடியா இல்லை பயன்படுத்திய காடாப்பா? பயன்படுத்திய காடி தான், பயன்படுத்திய கார் தான். ஒரு 15,000 வெள்ளிக்குள்ளே வேணும்னு சொல்கிறாரு. விசாரிச்சு பாருயா. சரிங்கப்பா, நான் விசாரிச்சு பார்க்குறேன். சரிங்கய்யா. ஐயா, கவனம், பார்த்து பேசணும். சரிங்கப்பா. சரியா? ஓகே. நாவலை படிக்க படிக்க அதுலேருந்து வெளியே வர முடியல. என்ன ஒரு கற்பனை! ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் என்னவெல்லாம் பேச வச்சிருக்காங்க. ஒரே பிரமிப்பா இருக்கு. கதைக்குள்ள போக போக உண்மையா நடக்கிற மாதிரியும் நாமளும் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுது. என்ன ஒரு படைப்பு! ஐயோ, போதுமா போதும். எப்பா சாமி, எப்ப பார்த்தாலும் கதை கதாபாத்திரம். நீ விடுற கதையை தாங்க முடியல. என் காது ஜவ்வே கிழிஞ்சிரும் போல இருக்கு. ஏன் மகிழ்னி,
உனக்கு வேற வேலையே இல்லை? உன் கதை விடும் கதைக்கு ஒரு அளவே இல்லையா? போதும், நீங்க உங்க வாயை மூடுங்க. எப்ப பார்த்தாலும் கற்பனை உலகத்துல தத்தளிக்கிறதே வேலையா போச்சு. இப்படி ஆயிடுச்சே அப்படி போயிடுச்சேன்னு புலம்புறதா பார்த்தோமே. வந்துட்டாரு, எப்ப பார்த்தாலும் போன்லயே தொங்கிக்கிட்டு. உருப்படியா ஏதாவது செய்வியா பாருங்க ஐயா. சரி, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எலியும் பூனையும் அடிச்சு நிக்கிறீங்க? நான் ஒரு மனுஷன் கல்லு மாதிரி இங்க நின்றுகிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆ, நினைச்சது எதுவும் நடக்க மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படியே போனா ரொம்ப பயமா இருக்கியா? ஆமாங்கய்யா, அகிலன் சொல்றதும் உண்மைதான். அப்பாவும் அம்மாவும் நான் இப்படி நேரத்தை வீணடிக்கிறது நினைச்சு ரொம்ப வருந்துறாங்கய்யா. எங்க வீட்லயும் அதே பல்லவிதாயா. என் பெரியப்பா அப்பா கிட்ட நான் படிச்சதெல்லாம் போதும், கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை என் அப்பா தான், அவ இன்னும் சின்ன பிள்ளை, இப்போ இதை பத்தி பேச வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அழுகையே வந்துருச்சு. பிள்ளைங்களா, நாம வாழ்க்கையில சரியா செய்ய வேண்டியதை முறையான நேரத்துல செய்யாம விட்டோம்னா இப்படிதான் காலம் பூரா கத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதா? இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சட்ட வரம்பிற்குள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியலையா? அதுல இருந்து வெளியே வாங்க. உங்க இலக்கை நீங்களே கணிச்சுக்குங்க, அதை நோக்கி பயணப்படுங்க. அவ்வளவுதானே? எப்படி ஐயா? எங்களுக்கு புரியல. இது சாத்தியம் தானா? சாத்தியம்தாம்மா. எத்தனையோ வழிகள் இருக்கு, நீங்க தான் தேடணும். நல்ல புத்தகங்களை தேடி படிங்க, சிறந்த பேச்சாளர்களுடைய சொற்பொழிவுகளை கேளுங்க, உங்களை விட நல்லா படிச்சவங்கள சேர்ந்து பழகுங்க, வெற்றியாளர்களுடைய கதையை தேடி படிங்க. உங்களுக்குள்ள ஒரு உந்து சக்தி பிறக்கும். இல்லையா? போதலையா? பாரதி இருக்கிறான், அவனுடைய ஒரு கவிதை போதும். தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கரை என பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? உங்களை பார்த்து கண்ணாடியில கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள எரிமலையை போல உற்சாகம் வெடித்து கிளம்பும். புரியலையா? இதனால கூட நம்ம வாழ்க்கை மாறுமா? வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? இதை பத்திலாம் நான் புத்தகங்களை கூட படிச்சிருக்கேன். அப்போ அது எனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல ஐயா. எனக்கு ஒருத்தர் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் கை உடனே போன்ல அடக்கமாயிரும். அப்புறம் எங்க இதெல்லாம் நான் கேட்கறது? காலத்துடைய மாற்றம் ஐயா, காலத்துடைய மாற்றம். இந்த நவீன உலகத்துல நீங்க, அந்த நவீன உலகத்துக்கும் பழமைக்கும் நடுவுல நாங்க. இந்த தொழில்நுட்ப மாற்றம் நம்ம வாழ்க்கையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்றைக்கு குடும்பத்துல ஒண்ணா உட்கார்ந்து பேசி கழிச்ச நாட்கள் காணாம போயிடுச்சு. ஒரே மேசையில உட்கார்ந்து சாப்பிட்டா கூட ஒரு கையில உணவு, ஒரு கையில கைபேசி. அவ்வளவுதானே? அதனால என்ன நடந்தது? குடும்ப உறவுகளில் உள்ள விரிசல் ஏற்பட்டது தான் மிச்சம். கண்களும் நம் ஆரோக்கியமும் பாழானது தான் மிச்சம். ஐயா, உள்ளங்கையில உலகத்தை அடக்கி அதுல நம்மள போட்டு புதிய உலகத்துல வாழ செய்யறாங்க. அதையே உங்களால ஏத்துக்கொள்ள முடியல? ஏத்துக்கிறோம், ஏத்துக்கிறோம் ஐயா. ஆனா காலத்தையும் நேரத்தையும் அதுலயே விரைய செய்யறது தான் தப்புன்னு சொல்ல வரோம். இப்போ உங்க அத்தனை பேர்கிட்டையும் கைபேசி இருக்குல்ல, 24 மணி நேரமும் அதிலே தானே இருக்கீங்க. உங்க வாழ்க்கைக்கு அது எந்த வகையில உதவுனுச்சு சொல்லுங்க பாப்போம். ஐயா, இதன் வழி எனக்கு நிறைய நாவல், சிறுகதையெல்லாம் கிடைச்சிச்சு. பணம் கொடுத்து புத்தகத்தெல்லாம் வாங்க தேவையில்ல, எல்லாமே ஃப்ரீயாவே டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஒரு வகையில இதை ஏத்துக்கலாம், ஒரு வகையில இதை ஏத்துக்கலாம். ஆனா காலத்தை இதுலயே விரயம் பண்றது தப்புன்னு சொல்றோமா? விட்டுட்டோம், அப்புறம் காலம் கடந்த பிறகு அப்ப அதை செஞ்சிருக்கலாமே இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு வருந்துறதுல எந்த பலனும் இல்லை. ஐயா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணுங்கய்யா. நீங்க இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்கய்யா. உங்களை மாதிரி உள்ளவங்க இப்படி பேசுறதுனால எங்களுக்கு எந்த மாற்றமும் வரப்போறது இல்லைங்கய்யா. அது மட்டும் இல்ல, இது புதிய உலகம், நாகரீக வளர்ச்சி, எங்க பார்த்தாலும் அதிநவீன தொழில்நுட்பம், சமாளிக்க முடியலையா? பாருங்களேயா, இந்த நாட்டுல நம்ம மத்தவங்களோட போட்டி போட முடியல. அவங்களுக்கு அரசியல் பலம், இவங்களுக்கு பண பலம். இதுல எங்களை போல உள்ளவங்களாம் என்ன செய்யறது சொல்லுங்க?
நீங்க அப்படி வரீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு பெண்ணுக்குள்ள அடங்கி இருக்கிற ஆற்றல், சக்தி, ஒரு சாதாரண கல்வியறிவு நிறைய இல்லாத ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற சக்தியை பற்றி சொல்றேன். அதை கேட்டுட்டு என் கூட வாதாடுங்க, சரியா? யார் அவங்க? அப்படி என்ன சக்தி? முதல்ல இந்த கைபேசியில் அடைச்சிடுங்க. உங்க கவனம் முழுசும் இங்கே இருக்கட்டும். சரிங்க. நான் இப்ப சொல்ல போறது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை கதை. ஆ, கதையா? நாவலின் பெயர் என்னையா? யார் எழுதியது? எங்க கிடைக்கும்? பாருங்க. பாருனியா, கதைன்னு சொன்னதும் என்ன அவசரம் பாரு உங்களுக்கு. அதான் பாரு, பழைய பேப்பர் கடையில கிடைக்கும், போய் வாங்கிக்க. போதும் போதும், 2 பேரும் என்ன வம்புக்கு. சரி, நான் இருக்கிறேன்ல, ஏன் முன்னாடி சண்டை போட்டு எனக்கு என்னையா மரியாதை இருக்கு? ஐயா மன்னிச்சிடுங்க. ஆமாங்கய்யா, இனிமே நாங்க வாயே திறக்க மாட்டோம். ஆமாங்கய்யா. சரி, ஒழுங்கா கேளுங்க. இது உங்களுக்குள்ள உள்ள ஒரு தனி உற்சாகத்தை ஏற்படுத்தும். அந்த பெண்ணுடைய பெயர் காந்தம்மா. சாதாரண குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. திருமணமாகி 5 பெண் குழந்தைகளுக்கு தாய். அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த 5 பெண் குழந்தைகளை 3 பேர் மாற்றுத்திறனாளிகள். நம்ம சமுதாயம் மாற்றுத்திறனாளிகளை எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. காந்தம்மா ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிட்டா. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை அவர் நொந்துக்காத நாளே இல்லை. ஐயா, கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. ஆமாய்யா, ரொம்ப பாவமா இருக்கு. என்னங்கய்யா இது? உங்க வாழ்க்கை இப்படி போச்சு. இப்படியே அழுது புலம்புறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து. ஐயோ ஐயா, ஏதாவது ஆபத்தான முடிவு எடுத்துட்டாங்களா? இல்லை, இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி என் குழந்தைகளை நல்லா வளர்த்தாளாக்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தா. அவளுடைய பேச்சிலும் மூச்சிலும் ஒரு சக்தி பிறந்தது. ஐயா, 3 பேரும் மாற்றுத்திறனாளிங்கன்னு சொன்னீங்க. அப்படி அவங்க உடம்புல என்னதான் பாதிப்பு? அதை மட்டும் கேட்காத, சொல்ல மாட்டேன். அகிலா, கதை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கேள்வி தேவைதானா? அவசியம் தான். அப்பதானே அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்னு தெரியும். சரி, அதை பிறகு பார்த்துக்கலாம். அரசாங்கத்தை நாடுனா மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சா. தனியார் துறை, தனி நபர்கள், இப்படி எங்கெங்கெல்லாம் உதவிகள் கிடைக்குமோ, சலுகைகள் கிடைக்குமோ அத்தனையும் தேடி பிடிச்சா. தன்னுடைய குழந்தைகளுக்காக 24 மணி நேரத்தை செலவு பண்ணா. வாழ்க்கையே அவங்களுக்காக அர்ப்பணிச்சா. ஒரு புதிய விடியலை நோக்கி நகர்ந்தா காந்தம்மா. பிள்ளைகள் நல்லா படிச்சாங்க, பட்டதாரி ஆகினாங்க. அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலையும் கிடைச்சது. திருமணம் நடந்தது, குழந்தைகளும் பிறந்தது அவங்களுக்கு. இதுல மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அந்த குழந்தைகள் யாருக்குமே எந்த குறையும் இல்லாம பிறந்ததுதான். ஐயா, கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ஆமாங்கய்யா, எங்க அந்த குழந்தைகளும் குறையோட பிறந்துடும் பயந்துட்டேன். இதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த பரிசு தான் இது. சமீபத்தில் காந்தம்மாளை சந்திச்சேன். 3வது குழந்தைக்கு திருமணம் நடக்க போறதா சொன்னா. ஏதோ ஏதோ பொருளாதார நெருக்கடி இருக்கிற மாதிரி எனக்கு பட்டது. ஏதோ உதவி செய்யணுமானா கேட்டேன். வேணாயா, நான் யார் தெரியுமா? பாரதி கண்ட புதுமை பெண். என்னால் சமாளிக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்ட்டா. என்ன ஒரு தைரியமான பெண் அவங்க. எல்லாத்தையும் தனியாளா எதிர்த்து போராடுறாங்க. நினைக்கவே பெருமையா இருக்கு ஐயா. காந்தம்மா அப்படி. உங்களுக்கு எப்படி? இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா. அவங்களாலே அப்படி முடியும்னா கண்டிப்பா எங்களாலையும் முடியும். ஆமாங்க, எங்க உடம்புல என்ன குறை? நாங்க நல்லா தானே இருக்கோம். இதை விட சிறப்பா செய்ய முடியும். பார்த்தீங்களா, காந்தம்மாவோட கதையை கேட்ட பிறகு உங்களுக்குள்ளேயே உள்ள ஒரு உற்சாகம் தானா பீரிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. உங்க இலக்க நிர்ணயம் பண்ணுங்க, அதை நோக்கி பயணப்படுங்க. வெற்றி நிச்சயம். அந்த முடிவு உங்க கையில கிடைக்கும் பொழுது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். 2 மாதம் உங்களுக்கு தர. 2 மாதம் வெளியூர்ல கொஞ்சம் வேலை இருக்கு. பிறகு உங்களை சந்திக்கிறேன். வரட்டா? சரிங்கய்யா. சரிங்க. நன்றி ஐயா.
அப்புறம் குழந்தைகளா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா கொஞ்ச நேரம். அப்பா ஐயா நம்ம மாமாவுக்கு மாமாவுக்கு என்னப்பா? மாமாவுக்கு ஒன்றும் ஆகலையா? ஆனா என்னப்பா சொல்லுங்க. நீ பார்த்து கொடுத்த அந்த காரு மாமாவுக்கு வேண்டாமா? ஏன்பா என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த காரு புதுமையான தொழில்நுட்பத்தோடு இருக்குதா, அந்த காரை அவரால் ஓட்ட முடியாதான், அதனால வேணான்னு சொல்லிட்டாருயா. ஐயோ இந்த மாமாவோட சரிப்பா பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஐயா ஐயா சொல்லுங்கப்பா. அந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குப்பா. அப்படின்னா அந்த காரை நம்ம வாங்கிடுவோம், அப்பா உனக்கு வாங்கி தரையா. அப்படியாப்பா? ஆமாம். அந்த காரை நம்மளே வாங்கிக்கலாமா? ஆமாம்ப்பா. சரிங்கப்பா சரிங்கப்பா. ஓகேப்பா. சரியா ஐயா, சீக்கிரம் வந்துரு, அதை பற்றி பேசணும். சரிங்கப்பா. சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம், என்ன நடந்துருச்சு? ஐயா 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 ஆ, நான் சொல்றேன். இனி என்னோட மாமா ஒரு கார் வாங்குறதுக்கு கேட்டிருந்தாங்க. பயன்படுத்தி அந்த காரை விலை பேசி வாங்குற நேரத்துல மாமா உடனே காரை வேணான்னு சொல்லிட்டாரு. ஐயா அந்த காரோட விலை 10,000 வெள்ளி, சந்தையில 12,000 வெள்ளிக்கு விற்பனை போகுது. அந்த காருனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சொல்லுவான். அப்போ மாமா கிட்ட வாக்கு கொடுத்தனால அவனால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன இனியா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கார் உனக்கு தான். கண்டிப்பா அந்த காரை வாங்குறதுல உறுதி தான். அப்பாவும் வாங்கி தர சொல்லிட்டார்ல. ஆனா இப்போ என் திட்டமே வேற. அந்த காரை வாங்கி 12,000 வெள்ளிக்கு விற்க போறேன். என்னோட ஆதாயம் 2,000 வெள்ளி. இப்படியே பயன்படுத்திய காரை வாங்கி விற்க போறேன். எப்படி என் திட்டம்? சிறப்பு 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 சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா நன்றி. உனக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த வணிகர் வர்த்தகர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. மறந்துடாத, இன்னைக்கு இருக்கிற தொழிலதிபர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வணிகர்கள் எல்லாரும் ஆரம்பத்தில் இப்படி சின்னதா ஆரம்பிச்சவங்க தான். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அகில நீ என்ன பண்ணிருக்க? ஐயா, தினமும் வசனங்களை பேசி பழகினதுனால எனக்கு மேடையில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல பகுதி நேர தொகுப்பாளராகவும் ஆகிட்டேன். அதோட தற்காலிகமா ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சம்பளம் குறைவுதான், ஆனா பரவாயில்ல. படிப்படியா முன்னேறி இதுல நிரந்தரமாகிருவேன். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அகிலன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மகிழி, நீ என்னமா செஞ்சிருக்க? ஐயா போகும்போது நீங்க சொன்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இணையத்துல பல வழியை தேடினேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் என்னை அணுகி ஒரு படைப்பை தருமாறு என்கிட்ட கேட்டாரு. அவரோட தூண்டல்ல தான்யா இதை எழுதி முடிச்சேன். அப்படியா? சக்தி பிறக்குது மூச்சு நிலை. பாரதி, பாரதியுடைய கவிதை வரிகள். என்னம்மா வசனப்படிவ மாதிரி இருக்கு? நீ எழுதுனதா? ஆமாங்க ஐயா. அவசரத்துல என்னால ஒரு சிறுகதையோ நாவலையோ எழுத முடியலையா. கைவசம் என்ன இருந்துச்சோ அதை வச்சுதான் எழுதினேன். நான் முன்பிலிருந்தே மற்றவங்களுக்கு தெரியாம அவங்களோட உரையாடலை என் கைபேசியில பதிவு செய்வேன். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, உங்களோட உரையாடல் தான். யோசிச்சு பார்த்தேன், காந்தம்மாளோட சம்பவம் என்ன அதிகமாவே பாதிச்சிருச்சு. எதுவுமே தெரியாதனால எல்லாமே செய்ய முடியுதுன்னா நம்மனால ஏன் முடியாது? அவள் மூச்சில் பிறந்த சக்தி, அதையே நாடக கற்பொருளா வச்சு எழுதினேன். உங்களோட உரையாடலும் அதுல இருக்கு. என்ன புரியலையா? உங்களுக்கும் புரியலையா? இவ்வளவு நேரம் எப்படி நாடக ஒத்திக பார்த்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு இரவுல நடிக்கிறோம், கலக்கிறோம். எப்படியா என்னோட எழுத்து இயக்கமும்? கெட்டிக்காரிமா, கெட்டிக்காரடி. வசனமும் நடிப்பும் அபாரம். ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணுமா? ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட உற்சாகத்தை மூட்டி இப்படித்தான் செய்யணும், எழுதணும்னு தூண்டுதல் கொடுத்தது நான். இப்ப திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த ஒரு இயக்குனர் எனக்கு தூண்டுகோலா இருந்தான்னு சொல்றியேம்மா. அப்ப எனக்கு என்ன மரியாதை? எனக்கு என்ன மரியாதை?
என்னப்பா பயந்துட்டீங்களா? விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயா ஐயா ஐயா, இப்பயாவது சொல்லுங்களேன், அந்த 3 பேத்தோட அந்த குறை என்னன்னு அகிலா, சொன்னீங்க. இப்ப அதுவா நமக்கு முக்கியம்? அந்த காந்தம்மா பாரதி இடத்துல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தன்முனைப்பு, சவால்களை வெற்றி கொள்ற வேட்கை, இதுதானே முக்கியம். அதை விட்டுட்டு அவசியம் இல்லாம இந்த விஷயத்தை போய் ஐயா கிட்ட மறுபடியும் கேட்டு அப்படியே அதை அவர் நம்ம கிட்ட சொல்லிட்டாலும் அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை? நன்றி. மீண்டும் ஒரு பலத்த கழித்தடலை நாம கொடுத்து விடுவோம். விண்ணரசு அறிவழகன், ரேகுனுகா சுகுமாரன், சண்முகநாதன் ஐயா, கே குணசேகரன் ஐயா, அவரோடு ஹரிஹரன் சண்முகநாதன் ஆகியோர் வெகு சிறப்பாக இந்த படைப்பினை கொண்டு வந்தார்கள். எழுதி இயக்கியவர் திரு அறிவழகன் முத்துசாமி அவர்கள். அவருக்கும் நம்முடைய நன்றி. நேரடியாக நமக்கு வயலினை அங்கிருந்து இசைத்தவர் அங்கேற்கனி அறிவழகன். அவருக்கும் இந்த வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இது உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். ஏனென்றால் இந்த 15 நிமிடங்கள் எப்படி போனதுன்னு தெரியல. அதே வேளையில் அத்தனை வசனங்களையும் நேரடியாக நமக்கு சிறப்பாக நடித்து காட்டியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து விஜய பிரகாஷ் கொண்டு வரக்கூடிய பாடலை நாம் கேட்கவிருக்கின்றோம். ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, வாளை குறைத்து வரும் நாய்தான், வாளை குறைத்து வரும் நாய்தான், அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா, அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. காலை எழுந்தனுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. காலை எழுந்தனுடன் படிப்பு, அச்சம் தவிர் ஆண்மை தவறு, இழைத்த நிகழ்ச்சி ஈகை திறன், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, முருகா 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 முருகா, மயில் மேலே முருகே வடிவேலவனே முருகா, தருவாய் நலமும் தகமும் புகழும் தவமும் திறமும் கணமும் கணமும், முருகா முருகா முருகா
முருகா முருகா முருகா முருகா முருகா ஜாதிகள் இல்லையடி பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாச்சி உயர்த்தி சொல்லும் பாவம் பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா நீதி உயர்த்தமதி கல்வி நீதி உயர்த்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா. ரொம்ப நன்றி. அடுத்ததாக மீண்டும் ஒரு இனிய பாடல், அதற்கு பிறகு நன்றி உரை இருக்கின்றது, அதற்கு பிறகு நடனம் நிறைவாக இடம்பெறும். அதனால் தயவுசெய்து காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு 10 நிமிடங்கள் வாசற் கதவின் பக்கத்திலே இருக்காங்கக்கா, உங்களுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன் 10 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி. கேளடா மானிட வாழ்க்கையில் அப்படின்ற பாடல் தேவராஜ் வழங்குகின்றார். தேவராஜை அழைக்கின்றோம். மானிட வாயம்மில் கிழோர் மேலோர் இல்லை கேளடா மானிட வாயம்மில் கிழோர் மேலோர் இல்லை ஏழைகள் யாரும் இல்லை செல்வம் ஏறையோர் என்றும் இல்லை வாழ்வுகள் தாழ்வும் இல்லை என்றும் அன்புடன் வாழ்வோமடா கேளடா மானிட வாயம்மில் கிழோர் மேலோர் இல்லை கேளடா மானிட வாயம்மில் கிழோர் மேலோர் இல்லை. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பெருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தரமல்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இதில் ஏற்றம் என்று சொல்லலாமோ சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார் நீதி பிரிவுகள் செய்வார் அதில் நித்தமும் சண்டைகள் செய்வார் சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னை செழித்திடும் வையம் சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னை செழித்திடும் வையம் ஆதரவுற்றிங்கு வாழும் தொழிலாயிரம் அன்புறச் செய்வோம் கேளடா மானிட வாயம்மில் கிழோர் மேலோர் இல்லை கேளடா மானிட வாயம்மில் கிழோர் மேலோர் இல்லை. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தால் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தால் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் கேளடா மானிட வாயம்மில் கிழோர் மேலோர் இல்லை கேளடா மானிட வாயம்மில் கிழோர் மேலோர் இல்லை. தேவராஜுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நிறைவாக நன்றி உரை அதனை வழங்குவதற்காக நம்முடைய இந்த பாரதி மன்றத்தில் ஆரம்பத்திலிருந்து நம்மோடு இந்த பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ரமணி ஐயா அவர்கள் முத்தமிழ் படிப்பிலிருந்து. வாங்க. தமிழே தமிழே முதல் வணக்கம், தரணி எங்கும் அதன் புகழ் வணக்கம். மலேசிய பாரதி தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் தியாகராஜன் ஐயா அவர்களே,
துணைத் தலைவர் திரு பார்த்தசாரதி அவர்களே மற்றும் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து செயற்குழு உறுப்பினர் அவர்களே, இன்று காலை 9:30 மணியில் ஆரம்பித்து 4:30 மணி வரை தொய்வில்லாமல் இந்த நிகழ்ச்சியை படைத்த என்னுடைய அன்புக்கினிய நண்பர் திரு பச்சபாலன் அவர்களுக்கும் பொன் கோகிலம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த, இதற்கு தலைமையேற்றிருந்த டத்தோஸ்ரீ சரவணன் அவர்களுக்கும் பேருரை வழங்கிய சரவணன் அவர்களுக்கும் நன்றி. தேசிய நிதி கூட்டுறவு கழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் கொடை வள்ளல் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் கூட, அவர் சடையப்ப வள்ளல் தான், கொடை வள்ளல் தான், பொன்மன செம்பல் தான் என்று எங்களுக்கு மட்டுமே தெரிந்ததில்லை, உங்களுக்கும் தெரிந்தது தான். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவர்கள் இல்லையே இந்த நிகழ்ச்சி இல்லை. பெரும் பொருட்செலவிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பதாக தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள். நான் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் என்னுடைய மகள் திருமணத்திற்காக ஒரு 4 வாரங்கள் நான் இந்த நாட்டிலே இல்லாத பொழுது தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தாலும் கூட என்னுடைய பணியையும் தியாகராஜ ஐயா அவர்கள் சேர்த்து பார்த்து திரு பார்த்தசாரதி ஐயா அவர்களுடைய துணையுடன் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது கண்டிப்பாக இந்த நிகழ்வில் முழு அளவிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னுடைய மகள் திருமணம் தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய நிலைக்கு, சந்தோஷமான செய்தியும் கூட என்று தலைவர் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய அழைப்பை ஏற்று 28ஆம் தேதி செட்டியார்கள் மண்டபத்தில் நடைபெறுகின்ற திருமண விருந்து உபசரிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு, இந்த மண்டபத்தை தந்துருவிய தேசிய நிதி கூட்டுறவுக்கும் சங்கத்துக்கும் எங்களுடைய நன்றி. ஒலி அமைத்து கொடுத்த இளவரசு மற்றும் அவர்கள் குழுவினருக்கும் நன்றி. பம்பரமாக சுழன்று பணியாற்றிய அனைத்து தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி பெரும் பொருட்செலவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் பேருதவியாக இருந்து இவ்வளவு தூரம் எங்களுக்காக பாடுபட்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே மலேசிய பாரதி தமிழ் மன்றம் முத்தமிழ் சான்றோர்களையும் என்றைக்கும் மறந்ததில்லை, அதே போல் தமிழையும் மறந்ததில்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுடன் சேர்ந்து நடத்தி தந்திருக்கின்ற மலையா பல்கலைக்கழக இந்திய ஆய்வில் துறைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்து பல இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்டு நாங்கள் சொன்னது போல் நம்முடைய துன் சம்பந்தன் அவர்களுடைய தமிழ் பள்ளி சுபங் தமிழ் பள்ளியிலே செயற்குழு கூட்டத்தை நடத்துவதற்காக அந்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுக்கு பெரு உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி மன்றத்துடைய செயலாளர் ஐயா திரு ரமணி அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்னிக்கணும், திரு ராமன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது என்னன்னா, இந்த ஒலிவாங்கிக்கு முன்னுக்கு வர்றதுக்கு அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்பு வரை 1 2 3 4 இல்லை 1000 சொல்லி அனுப்பப்பட்டு அதை இங்கே நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது நிறைய இருக்கின்றன. அதனால் நிறைய உங்களிடத்தில் நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் நிறைய கலைஞர்கள் வந்திருக்காங்க, KS மணியம் ஐயா வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும். அதே வேளையில் ஸ்லாங்கோர் கோலாலம்பூர் தமிழ் எழுத்தாளர் வாசகர் இயக்கத்துடைய வாசகர் களஞ்சியம் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 21 சனிக்கிழமை மாலை 5 தான் ஸ்ரீ சோமா அரங்கில் நடைபெறுகின்றது. 200 வாசகர்கள், அதாவது ஆசிரியர்கள் எல்லாம் எழுதின ஒரு களஞ்சியத்தை வெளியிட போகிறாங்க. அன்போடு அதனுடைய தலைவர் திரு மதியழகன் அந்த அழைப்பினை உங்களுக்கு விடுக்கின்றார். அதே வேளையில் பாரதி மன்றம் என்று சொல்லும்போது ஆசிரியர்கள், பெற்றோர்கள், காலையிலேருந்து நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளும். அதே வேளையில் இளவரசு அண்ணா அங்கே இருக்காங்க, வைகரை ஸ்டுடியோஸ் அவங்களுடைய குழுவினர் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே வேளையில் எங்கள் மோகனுடைய குழுவினர் அவங்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சரி, நிறைவாக உங்களுக்கு வந்து ஒரு அருமையான நடனம் ரங்கநாதர் பரதாலயத்திலிருந்து வருகின்றது. நிறைவாக நிறைவு நடனம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போலே, நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் மன்னாய், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும்,